அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு லாங் வீடியோ எடுக்க போறோம். இந்த வீடியோ வந்து யோஜனா அப்படின்ற யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அஃபிஷியல் மேகசினை வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. எல்லா டேட்டாஸுமே பார்த்தோம்னா, இப்போ 2023 செப்டம்பர் வரைக்குமே வந்து அப்டேட்டடு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகக்கூடிய டாபிக் தான் எடுக்கிறது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து இப்போ போகலாம். இறையன்பு ஐஏஎஸ் எழுதின போர்த்தொழில் பழகு அப்படின்ற புக் வந்து படிச்சேன். அந்த புக் வந்து ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லா பாதைகளும் ரோமாபுரியை நோக்கி செல்கின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம பார்க்க போற டாபிக் அதை பேஸ் பண்ணி தான் போக்குவரத்து. ஒரு நாடுக்கு வழித்தடம் போக்குவரத்து அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம். ஒரு சுற்றுலா, மருத்துவம், வணிகம், இப்படி பல விஷயங்கள்ல வந்து இந்த காரிடார்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா வந்து பயன் தரக்கூடியது. நம்ம இந்தியாவில் ரீசெண்டா கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அண்ட் அது சம்பந்தமான ஆணையங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன் வந்து அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோம் அந்த காலத்துல வந்து யூரோப்பியர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரி. அந்த காலத்துல வந்து ரோம் வந்து அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்துச்சான். அந்த நாடை பார்க்கறதுக்கும் சரி, அந்த நாடோட வணிகம் செய்யறதுக்கும் சரி, அந்த நாடை கைப்பற்றுவதற்கும் சரி, பல பேர் வந்து அந்த பாதைகளை வந்து யூஸ் பண்ணி எல்லா பாதையுமே ரோமாபுரி நோக்கி செல்லுது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு வார்த்தை பிரயோகம் வர அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருந்துச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது. நம்ம நாட்டில் வந்து நீர்வழி, நிலவழி மற்றும் வான்வழி போக்குவரத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். இதுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு அமைச்சகம் இருக்கும்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாலை போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோட் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து தொடர்ந்து வந்து அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. நான் சொல்ல டேட்டாஸை மட்டும்தான் நான் போர்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஓனாக வந்து எழுதிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே வந்து சேர்த்து வந்து கொண்டு போயிருவோம். இதுக்கு முன்னாடி சாலை போக்குவரத்தையும் ப்ளஸ்ஸு கப்பல் போக்குவரத்தையும் ஒன்றா தான் வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, அடுத்து வந்து அதை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 2009 வந்து அதாவது ரெண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. என்ன பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, மார்த் அப்படின்னு ஸ்டார்டா MORTH, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் அப்படின்றது ஒண்ணு, பிளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங். ஓகே, இது ரெண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. இதுல வந்து இப்ப நம்ம பார்க்க எல்லாமே ரோட்வேஸ் தான். எதுக்கு கீழே செயல்படும்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் கீழே வந்து செயல்படக்கூடியது. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முறைப்படுத்துதல், ரெகுலேஷன், அப்புறம் வந்து ஆக்ட், சாலை சம்பந்தமான எந்தெந்த சட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும், மேம்பாடு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறதையும் வந்து பேஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் வந்து முக்கியமான நோக்கமா வந்து இருக்கு. எந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான இது. நம்மலாம் வந்து ஃபர்ஸ்ட்ல போகும்போது பார்த்தோம்னா மோவா சாப்படி அப்படின்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோட்டார் வாகன சட்டம் 1988, அப்புறம் மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1989 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988, அப்புறம் வந்து சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து 1989. இது ரெண்டையும் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தேசிய நெடுஞ்சாலைகள் சட்டம், நேஷனல் ஹைவே ஆக்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தோம்னா 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதன் அடிப்படையில தான் வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அடுத்து என்ன பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது நேஷனல் ஹைவே ஃபீஸ் ஆக்ட். ஓகே, ஃபீஸ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2008 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 4 சட்டங்களுமே வந்து ரொம்ப முக்கியமான சட்டங்கள் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டை வந்து தரைவழி போக்குவரத்தை வந்து யூஸ் பண்றதுக்கு. இது போக வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த மாதிரியான வலைப்பின்னல்கள் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு நகரங்களுக்குமான போக்குவரத்துன்றது ப்ராப்பரா இருந்தாதான் அந்த நகரம் முன்னேறுவதற்கும், நகரம் மூலமாக மாநிலம் முன்னேறதுக்கும், மாநிலம் மூலமா ஒரு நாடு முன்னேறதுக்கும் பேசிக்கா வந்து இருக்கும். முக்கியமா டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்கலாகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, எல்லா விஷயங்கள்லையுமே டிரான்ஸ்போர்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கணும். இப்போ கிராமத்தோட நகரங்களும், நகரத்தோட பெருநகரங்களும் கனெக்ட் ஆயிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ கொண்டு வந்திருக்கு. ஸோ நம்ம இந்தியா வந்து உலகத்திலேயே 7வது மிகப்பெரிய கண்ட்ரி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்தியா வந்து எந்த மாதிரியான சாலை வலைப்பின்னலை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரோடு நெட்வொர்க்ஸை கொண்டிருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ ரோடு நெட்வொர்க் எவ்வளோ 62.6
16 லட்சம். ஓகே, 61.2 லட்சம் கிலோமீட்டர்கள் வந்து உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ரோடு நெட்வொர்க், உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய சாலை வலைப்பின்னலை வந்து கொண்டிருக்கு. ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே முக்கியமான டேட்டா தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்கீம்ஸை வந்து நம்ம பார்ப்போம், என்னென்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்கீமை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் மாலா. ஓகே, பாரத் மாலா அது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க ஒரு ஸ்கீம். இது வந்து டேட்டா வைஸா வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ரோட் கனெக்டிவிட்டி வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இந்த பாரத் மாலாவுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்டர் ஏரியாஸ், எல்லைப்புறமான இடங்கள்ல ஃபுல்லாக வந்து ஒரு கனெக்டை வந்து உருவாக்குறது, பிளஸ் மேஜர் அண்ட் நான் மேஜர் போர்ட்ஸ், மிகப்பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களுக்கு வந்து தரைவழியான கனெக்டிவிட்டி வந்து உருவாக்குறது. இதெல்லாம் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உருவாக்குறதா இதோடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் நோக்கமாக வந்து இருக்கு. இப்போ ஏன் வந்து பார்டர் ஃபுல்லா வந்து நம்ம வந்து கவர் பண்ண ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா சீனா வந்து என்ன பண்ணும், பார்டர் சைடு ஃபுல்லா வந்து அவங்க வந்து ரோட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வந்து மேக்மேகன் எல்லை கோடு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம மேக்மேகன் எல்லை கோடா தான் இருக்கும். சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு பார்டரு. இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கிராமங்களை உருவாக்குறது மூலமா அவங்க ரோட் கனெக்டிவிட்டி கொண்டு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது வந்து வார் சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா ஈஸியா வந்து அவங்க போர் தளவாடங்களை வந்து கொண்டு வருவதற்காக. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம நாட்டை டிஃபென்ஸ் மூலமா நம்ம பாதுகாக்கணும்ல. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான அப்ஜெக்டிவே டிஃபென்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் காரிடாரை வந்து நம்ம வந்து உருவாக்குறது தான். இதுல பார்டர் ஏரியாஸ் ஃபுல்லா வந்து நம்ம என்ன பண்றோம், கனெக்ட் பண்ணி நம்மளுடைய டிஃபென்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் காரிடாரை வந்து வலுப்படுத்துறோம். ஓகே, இதான் வந்து பாரத் மாலா வந்து நம்மளுடைய பார்டர் சைடு வந்து ஃபுல்லா கனெக்ட் பண்றதுக்கான ரூட். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா போர்ட் அண்டு மேஜர் போர்ட் அண்டு நான் மேஜர் போர்ட், பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளை சுத்தி வந்து 3 பக்கமும் கடலால தான் வந்து சூழப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7500 சொச்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், கடற்கரையிலே வந்து கவர் பண்றோம். ஸோ அதோடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கா. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா எல்லா மேஜர் போர்ஷன் கவர் பண்றோம். இதுக்காக வந்து நம்ம என்ன பண்றோம்னா தங்க நாற்கர சாலைகள் திட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரோம். அதாவது கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நம்ம கொண்டு வரோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா டெல்லியையும் மும்பையையும் சென்னையையும் கல்கட்டாவையும் வந்து என்ன பண்ணும், இணைக்கக்கூடியது. ஸோ தங்க நாற்கரை சாலை திட்டம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா வந்து இது வந்து எக்கனாமிக்கலாவும் சரி டிஃபென்ஸுக்கும் சரி அப்புறம் வந்து பொதுவான வழித்தடங்களுக்கும் சரி ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டா வந்து இருக்கக்கூடியது. ஸோ மும்பை, சென்னை, கல்கட்டா, டெல்லி இதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணக்கூடியது, இணைக்கக்கூடியது தங்க நாற்கர சாலைகள் திட்டம். இந்த கோல்டன் குவாடிலேட்ரல் அந்த தங்க நாற்கர சாலைகள் திட்டத்தை எப்ப கொண்டு வராங்கன்னு பார்த்தோம்னா 1999 வந்து கொண்டு வராங்க. இதோடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 5846 கிலோமீட்டர். ஓகே, இது வந்து வடக்கு தெற்கா கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட பொருளாதார வழித்தடங்களை வந்து கையாளக்கூடிய திறன் படைத்தது. சரக்கு போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டா வந்து இருக்கக்கூடியது. இது வந்து நேஷனல் ஹைவேஸ் வந்து எது எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில இருந்து கல்கத்தாவுக்கு NH19 கல்கட்டா டு சென்னைக்கு வந்து NH16 டெல்லியில இருந்து மும்பைல இருந்து சென்னை ரெண்டுக்குமே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா NH48 வந்து வரக்கூடியது. ஓகே, ஸோ இதான் வந்து கான்செப்ட். அடுத்து என்னன்னா நம்மளுடைய கன்னியாகுமரியிலிருந்து ஜம்மு வரைக்குமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வடக்கு தெற்கா ஒரு மிகப்பெரிய சாலை போக்குவரத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். இது வந்து மேக்சிமம் ஆஃப் முக்கியமான நகரங்கள் எல்லாத்தையும் வந்து இணைக்கக்கூடியது. இதான் வந்து NH44 அப்படின்றத வந்து நம்ம வந்து கொண்டு வந்தது. ஓகே, இந்தியாவிலே மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை அது என்னது NH44 தான் வந்து தேசிய நெடுஞ்சாலை. இதோட பழைய பேர் தான் வந்து NH7 எல்லாம் வந்து மாத்திருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேட்டாவெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். பாரத் மாலா ஸ்கீம் படி வேற என்ன கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்ஃபேஸ் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னன்னா உள்நாட்டு வழித்தடம். உள்நாட்டு வழித்தடம்னா என்னது, இந்த காரிடார்ஸை வந்து இணைப்பதற்கு துணை சாலைகள் வேணுமா, அதான் வந்து இன்டர் காரிடார்ஸ். இது வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டருக்கு வந்து இந்த பாரத் மாலா ஸ்கீம் மூலமா வந்து அடையாளம் கண்டிருக்காங்க.
பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துணை வழித்தட திட்டம், ஃபீடர் வழித்தடம் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து என்னன்னா இணைப்பு வழித்தடம். இது எவ்வளவுனா 7500 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம், மேம்படுத்துறோம். எதுக்கு அப்படின்னா எக்கனாமிக்கல் காரிடாருக்கும் சரி, டிஃபென்ஸுக்கும் சரி, அது மட்டும் இல்லாம அதர் காரிடார்ஸ் ஆஃப்லாம் என்ன பண்றோம், மேம்படுத்துறோம். இந்த இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்றோம்னா மேம்படுத்துறோம். ஸோ டோட்டலா எக்கனாமிக்கல் காரிடார்ஸுக்கு வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க வந்து பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 26,000 கிலோமீட்டர் வழித்தடங்களை இந்த பாரத் மாலா ஸ்கீம் மூலமா தான் அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஓகே, இது போக வந்து வேற என்ன விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிங் ரோடு அதை வந்து கொண்டு வராங்க. பிளஸ் என்ன கொண்டு வராங்கன்னா புறவழிச்சாலைகள், ரூரல் ஏரியாஸ்க்கான அந்த ரோட்வேஸை வந்து கொண்டு வராங்க. இது எல்லாமே என்ன பண்ணும், ஒன்னு இன்னொன்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதான் வந்து கான்செப்ட். இவ்வளவுதான் வந்து பாரத் மாலா. இது போக வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா மற்றதெல்லாம் வந்து அப்டேட் பண்றேன் நானு. அடுத்து பார்த்தோம்னா வந்து விட்டுட்டேன், இந்த எல்லை புறங்களுக்கான சாலை இருக்குல்ல, அதை வந்து எப்போ கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோம்னா 1960லயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பாரத் மாலா அப்படின்றது புதுசா இருக்கிறத மேம்படுத்தி புதுசா வந்து உருவாக்குறது தான் வந்து முக்கியமான ஒரு கான்செப்டா வந்து இருக்கக்கூடியது. இதுக்காக வந்து எவ்வளவு க்ரோர்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5,35,000 க்ரோர்ஸை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ இதான் வந்து கான்செப்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் நேஷனல் ஹைவேஸ் காரிடார், இதான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பசுமை தேசிய நெடுஞ்சாலை வழித்தடம் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே வாகன பெருக்கங்கள், வெஹிக்கிள்ஸ் உடைய பெருக்கம் வந்து அதிகமானதுனால நமக்கு வந்து பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனும் அண்ட் என்ன ஆகுது, டஸ்ட்டும் வந்து அதிகமாகுது. டஸ்ட் வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. பிளஸ் என்னன்னா இதன் மூலமா பல மண் அரிப்புகள் போன்ற சாய் எரோஷன் இதெல்லாம் வந்து ஏற்படுது இல்ல, அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கிரீன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அப்புறம் வந்து விண்ட் எனர்ஜி மூலமா அந்தந்த பகுதிக்கான சில மின் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறது. இப்போ எப்படின்னா சிக்னல் இருக்குன்னா சிக்னலுக்கு மேல வந்து என்ன பண்றோம், நம்ம சோலாரை வந்து கொண்டு வரோமா, அந்த மாதிரி சில விஷயம் கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் வந்து கொண்டு வராங்க, முக்கியமான கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. வேற எப்ப வந்து இதை லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2015 தேசிய பசுமை வழித்தட கொள்கையை வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்றாங்க. அதாவது பாலிசி ஃப்ரேம் ஒர்க் எப்ப பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைம்ல தான் வந்து கொண்டு வராங்க. இந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லும், ஏர் பொல்யூஷன் தடுக்கணும், டஸ்ட்டை வந்து குறைக்கணும், முக்கியமா வந்து நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா வருது, ஸோ நாய்ஸ் பொல்யூஷனையுமே என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படின்றதான் வந்து இந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வந்து சொல்லுது. இந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் படி என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2016 வந்து இந்த கிரீன் நேஷனல் ஹைவே காரிடாரை வந்து என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்துருவாங்க. ஓகே, இந்த கிரீன் நேஷனல் ஹைவே காரிடார் வந்து எந்தெந்த ஏரியாஸ்ல தான் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான், ஸோ ராஜஸ்தான் கொண்டு வந்துருவாங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் பிரதேசம் கொண்டு வந்துருவாங்க. அடுத்து வந்து யூபியில கொண்டு வருவாங்க. அடுத்து எங்க கொண்டு வருவாங்க, நம்மளுடைய ஆந்திரா. ஓகே, ஆந்திர பிரதேசல வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டுனா ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் சில இடங்கள்ல கொண்டு வருவாங்க. இதோடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 781 கிலோமீட்டர்ல வந்து இந்த காரிடார் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா யாருடைய நிதி உதவி மூலமா கொண்டு வராங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்குடைய எய்டு மூலமா தான் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி கேட்கலாம், தேசிய பசுமை வழித்தட திட்டம் வந்து நிதியுதவி செய்யறது வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிஐ பேங்கா, வேர்ல்டு பேங்கா, ஐஎம்எஃப்ஆ, ஆர்பிஐயா எப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன எழுதணும், வேர்ல்டு பேங்க் தான் வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ இதான் வந்து கிரீன் நேஷனல் ஹைவே காரிடாருக்கான முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆணையம் வந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஆக்ட் மூலமா வந்து கொண்டு வருவாங்க. 1988 வந்து கொண்டு வருவாங்க. இது முக்கியமான ஆப்ஜெக்ட், நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ்,
பராமரிப்பு, எதை பராமரிக்கிறோம், தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து பராமரிக்கிறது. கான்ட்ராக்ட், ஓகே, கான்ட்ராக்ட் சைன் பண்றது அது. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வந்து உருவாக்குறது. ஸோ இந்த ஹெல்த்தியான காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு மூணு கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டாதான் அங்கக்கான தரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜியோ மட்டுமே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஜியோ சொல்றதுதான் எவ்வளவு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாலும் அவன் ஃபிக்ஸ் பண்றதுதான், அவன் கொடுக்குற நெட்ஒர்க் தான். அதே வந்து 4-5 கம்பெனி இருக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுவான், கொஞ்சம் ஆஃபர்ஸ் கொடுப்பான். இது மூலம் வந்து பயனடைறது யாரு, நம்ம தான் பயனடைவோம். ஸோ அதே மாதிரி வந்து ஹெல்த்தியான காம்படிஷனை வந்து கான்ட்ராக்டருக்கு வந்து கொடுக்குறது. இதெல்லாம் அடுத்து முக்கியமானது மேனேஜ்மெண்ட். ஓகே, எல்லாமே வந்து யாருடையது, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்னன்னா பெஸ்ட் யூசர் கம்ஃபர்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய பயனர் வசதியை வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து எப்பயுமே வந்து நம்பகத்தன்மையும் பயனர் வசதியும் அவங்க என்ன பண்ணணும், நிரூபிச்சுட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நமக்காக தான் வந்து இந்த அமைப்புகள் எல்லாமே செயல்பட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நிரூபிக்கணுமா, அது ஒன்று முக்கியமா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு பணியா வந்து இருக்கு. மொத்தம் நேஷனல் ஹைவேஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது. கிட்டத்தட்ட 1320 கிலோமீட்டர்ஸ் வந்து நேஷனல் ஹைவேஸ் வந்து என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து மொத்த ரோட்வேஸ்ல டோட்டலா எல்லா ரோட்வேஸ்லையும் 1.7% தான் வந்து நேஷனல் ஹைவே உடைய அமௌண்ட் வந்து இருக்கு. ஆனா இருக்கிற மொத்த டிராபிக்ல மொத்த போக்குவரத்துல நம்ம யூஸ் பண்றதுல எப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40% வந்து என்ன ஆகுது, இந்த நேஷனல் ஹைவே வந்து பூர்த்தி அடைஞ்சிருது அப்படின்றத வந்து டேட்டா வைஸா சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் சொல்லும் போதே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்லேயும் வந்து சேர்த்து சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணி அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ரீகாலாவுமே வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகே, இதை நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1998 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோடைய முக்கியமான பணிகள் என்ன, ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷனல் ஹைவேஸை வந்து அப்கிரேட் பண்றது. ஓகே, அப்கிரேட் பண்றது, புனரமைக்கிறது, ரீஹாபிலேட்டட் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ புனரமைக்கிறது, அந்த அகலப்படுத்துறது, எலாங்கேட் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த ஒரு அமைப்புடைய வந்து வேலையா வந்து இருக்கு. யாருக்கு கீழே வந்து செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் யாருக்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே வந்து செயல்படக்கூடியது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 49,260 கிலோமீட்டருக்கான நேஷனல் ஹைவேஸை வந்து என்ன பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, பில்டு பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த என்ஹெச்டிபி யாருக்கு கீழே வந்து போயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் மாலா ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் கீழே வந்து என்ஹெச்டிபி வந்து போகும். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே வந்து அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் போகும். எதோட ஒருங்கிணைச்சிருக்காங்க, இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் மாலா ஸ்கீமுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்டெகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பர்வத மாலா பாரி யோஜனா. ஓகே, பாரி யோஜனா இது வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மலைப்பகுதியில வந்து சாலை போக்குவரத்து தான் வந்து மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுவோம். குறிப்பாக பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்லையும் சரி, இமயமலை பகுதிகளிலையும் சரி சாலை போக்குவரத்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ உஜ்ஜினி, வாரணாசி இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய நகரங்களா இருக்கிறதுனால எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சாலை போக்குவரத்தை மட்டுமே வந்து நம்பி வந்து இருக்க வந்து முடியாது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயினுமே வந்து என்ன ஆயிரும், சரிவுன்றதுனால சரிஞ்சிட்டு வந்துடும், அதோடைய வேகம் வந்து குறையும். ஸோ வந்து எரிபொருள் வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும். ஸோ என்ன பண்றாங்கன்னா பர்வதமலா பாரி யோஜனா அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே இழுவை ரயில். ஓகே, இழுவை ரயில் என்ன, நம்மளுடைய ஊட்டியில வந்து போகுதுல, அதான் வந்து இழுவை ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இழுவை ரோப்வே டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோப்வே டிரான்ஸ்போர்ட் மூலமா வந்து பாலத்துக்குள்ள பல்லு மாதிரி வந்து அட்டாச் ஆயிருக்கும்.
ஓகே, சக்கரை வந்து வேமா சருன்னு கீழே சரிஞ்சு போகாது, கீழே அட்டாச் ஆயிருக்கும். ஸோ நான் ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை தான் வந்து மேற்கொள்ள முடியும். இதுக்கான ஸ்கீம் தான் வந்து பர்வதமாலா பாரி யோஜனா. ஓகே, இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேசஞ்சர்ஸ் வந்து ஈஸியா வந்து அவைலபிள் ஆகக்கூடியது. ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அணுகக்கூடியது. ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னா, மருத்துவ வசதி, மெடிசனுக்கு வந்து ஈஸியா வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க. எப்பயுமே வந்து ரோட் பையை மட்டும் நம்பி இருந்தால் எந்த அளவுக்கு சாத்தியக்கூடா இருக்கும் மலைப்பகுதிகளில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம்னா, சுற்றுலா டூரிசத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து இது வந்து மேம்படுத்தும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. தேசிய வாகன மற்றும் உரிமை பதிவேடுகள் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இது ஒன்றும் கிடையாது. இந்த ஆர்டிஓ சிஸ்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், டிஜிட்டலைஸ் ஆக்குறது தான் வந்து இப்படி முக்கியமான கான்செப்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய சிட்டிசன் குடிமக்களுக்கு வந்து செவரல் பாலிசிஸ் கொள்கைகள் வந்து வகுக்குறாங்க. ஆட்டோமேட்டட் ஆர்டிஓ ஆபீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, தானியங்கியா மாத்துறாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து மாத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமா 2 விஷயம் வருவாங்க, வாகன் அண்ட் சாரதி அப்படின்னு. அதாவது என்னன்னா, நம்மளுடைய வெஹிக்கிள்ஸுக்கும் நம்மளுடைய டிரைவர்ஸுக்கும் வந்து முக்கியமான சில கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாகன் அப்படின்னா அப்படின்றது வாகனங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் வந்து டாக்ஸேஷன் வரி விதிப்பு, பெர்மிட் உங்கங்க அவங்க ஓட்டலாம் அப்படிங்கிறது, ஃபிட்னஸ் அதோடைய குவாலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறது, இதெல்லாம் வந்து வாகனம் கீழே வருது. சாரதி கீழே என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம், எல்எல்ஆர் லேர்னர் லைசன்ஸ், அப்புறம் வந்து டிரைவிங் ஸ்கூல் ரிலேட்டட் சம்பந்தமானது ஃபுல்லா இது இந்த கான்செப்ட் கீழே வந்து வருது. மொத்தம் 13 ஸ்டேட்ல அண்ட் பிளஸ் யூனியன் டெரிட்டரியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 1000 ஆர்டிஓ ஆபீஸை வந்து ஸ்டேட் வைஸா மாநில அரசாங்கத்துக்கு விருப்பம் இருந்தா சில டாக்ஸேஷன் அண்ட் அதர் கான்செப்ட் படி சில கொள்கைகள் வந்து ஒன்னா வந்து வகுக்குறாங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, டிஜிலாக்கர் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த டிஜிலாக்கர் அப்படின்றது கீழே வந்து என்னன்னா, நம்மளுடைய லைசன்ஸு, அப்புறம் வந்து ஆர்சி, லேர்னர் லைசன்ஸு, இந்த மாதிரி வாகனங்கள் சம்பந்தமாகவும் சரி நம்மளுடைய விஷயங்களும் சரி ஒரு டிஜிட்டலைஸா வந்து பாதுகாக்கப்பட்டு, இது மூலமா வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொண்டு போல ஹார்ட் காப்பி கொண்டு போனா சாஃப்ட் காப்பியா வந்து இது மூலமா காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து இந்த கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் சொல்லி பார்ப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இ டோலிங். இந்த இ டோலிங் கீழே என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் டோல் கலெக்ஷன் என்ன வேணா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறது நேஷனல் ஹைவேஸ்ல. இதான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் வந்து வருது. ஓகே, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் படி பார்த்தோம்னா, இந்த ஆக்ட் எப்ப 2007 வருது. இந்த ஆக்ட் படி பார்த்தோம்னா, என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஓகே, 2008 வந்து கொண்டு வராங்க. இதுக்கு கீழே வந்து இந்த இ டோலிங் நடைமுறை வந்து கொண்டு வராங்க. இது அண்டர் வந்து கொண்டு வராங்க. இது கீழே வந்து இ டோலிங் நடைமுறை வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஒன்றும் இல்லை, தடையில்லா போக்குவரத்து அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏன்னா அது ஃபாஸ்டேக் தான். ஸோ ஃபாஸ்டேக் மூலமா வந்து தடை இல்லாத போக்குவரத்தை நமக்கு வந்து நேஷனல் ஹைவேல அவங்க கொடுக்குறாங்களாமா. ஓகே, இதான் வந்து கான்செப்ட். ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பைல வந்து இருக்கு. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, மும்பைல வந்து இருக்கு. ஓகே, ஷோர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரயில்வே. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகத்துல 2வது மிகப்பெரிய வழித்தடம் நம்மளுடைய இந்தியாவுடைய ரயில்வே வழித்தடம் தான். பிளஸ் என்னன்னா, இந்தியாவிலே அதிகமான எம்ப்ளாயிஸை கொண்டது என்ன, அது இந்தியன் ரயில்வேஸ் தான். ஓகே, 1853 மும்பையில இருந்து தானேக்கு வந்து கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து விடுறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. மும்பையில இருந்து தானேக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து விடுவாங்க. இப்போதைய வழித்தடம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 68,043 கிலோமீட்டர் டோட்டலா வந்து ரயில்வேவுடைய வழித்தடமா வந்து இருக்குது. இதுல குறிப்பா இன்ஜின்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 13,215. அது மட்டும் இல்லாம பேசஞ்சர் சர்வீஸ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, ஒண்ணும் இல்ல, நம்ம யூஸ் பண்ற ட்ரெயின் பெட்டி அது எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 74,744 இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதர் கம்பார்ட்மெண்ட். ஓகே, அதர் கம்பார்ட்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 10,103 இருக்கு. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாம மின்மயம். ஒரு ட்ரெயின் வந்து நம்ம என்ன பண்றோம், முதல்லாம் வந்து நிலக்கரியை வச்சு யூஸ் பண்ணோம், புகை குபுகுபுன்னு வரும் நம்ம சில பேர் இருக்கும் போதெல்லாம். அடுத்து டீசல் யூஸ் பண்ணோம், அதுல ஓரளவுக்கு புகை குபுகுன்னு வரும்.
இப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்னா எலக்ட்ரிசிட்டி ஆகிடும் எல்லாத்தையுமே. ஓகே, அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரூட்ல கிட்டத்தட்ட 74.06% பிளஸ் என்ன அப்படின்னா ஓடும் பாதையில வந்து எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா ஓடும் ட்ராக் ரன்னிங் ட்ராக்ல 80.38% பிளஸ் டோட்டல் ட்ராக்ல கிட்டத்தட்ட எவ்வளவு வருது 78.46% நம்ம என்ன பண்றோம் எலக்ட்ரிசிட்டியா மாத்திட்டோம். ஓகே, இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா இவ்வளவு அக்யூரேட்டானதெல்லாம் வந்து என்ன ஆகாது, யூஸ் ஆகாது. இப்ப வேற இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் ரயில்வேடைய மேம்பாடு மற்றும் வளர்ச்சியை பற்றி எழுது அப்படின்னா இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். இந்த டேட்டாஸ்லாம் யாருமே போடவே மாட்டாங்க. என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். கீழே ஆதாரம் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய என்னது யோஜனா புக்கு நாங்கள் படித்தோம் அப்படின்னு பண்ணோம்னா இன்னும் வெயிட்டேஜ் கூட. ஓகே, ஸோ இதான் வந்து கான்செப்ட். ரயில்வே அப்படிங்கிறது பொருளாதார எக்கனாமிக்கலாகவும் சரி, இண்டஸ்ட்ரியலாகவும் சரி, சமூகம் சொசைட்டி லெவல்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ரயில்வே அப்படிங்கிறது. மொத்தம் வந்து 18 ஜோன்ஸ் வந்து இருக்கு. ரயில்வே ஜோன்ஸ் வந்து என்ன இருக்கு, 18 இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம தனி வீடியோவை வந்து பார்ப்போம். சில இதுல வந்து 19 அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா வந்து கொண்டு படம் கல்கட்டாவில் இருக்கிற மெட்ரோ இருக்குல்ல, அதை வந்து மெட்ரோ ரயில் இருக்குல்ல, அதை வந்து தனி ஜோனை வந்து ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அது ஒரு குறிப்பிட்ட இடத்த குறிக்கிறதுனால என்ன பண்ணா 18 ஜோன்ஸ்லேயே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், மெஷர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து கான்செப்ட். அடுத்து வந்து அடுத்த டாபிக் வந்து போவோம். ரயில்வே ஃபினான்ஸ் இதை வந்து எழுதி போட்டு எடுத்துட்டு இருக்கும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிருச்சு. ஸோ அவனை எடுத்து முடிச்சிட்டேன். அப்புறம் தான் பார்க்குறேன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி வெளியே வந்துருச்சு. ஓகே, எப்படி நம்ம ஜெனரலாகவே பார்த்துருவோம். 2024 ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க. முதல்ல ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கிறது தனித்தனியா இருந்துச்சு, செப்பரேட்டா வந்து இருந்துச்சு. ஒன்னாக்கணும் 2017 தான் ஒன்னு ஆக்கியிருப்பாங்க. ஓகே, ஜெனரல் பட்ஜெட்டோட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் மூலமா தாக்கல் பண்ணது யாருன்னா அக்வார்த் அப்படிங்கிறது. இந்த அக்வார்த் அப்படிங்கிறது பிரிட்டிஷுடைய ஒரு எக்கனாமிஸ்ட். இவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டா வந்து சப்மிட் பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல. ஓகே, 1947 நவம்பர் 1 சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். யார் தாக்கல் பண்ணுவாங்கன்னா ஜான் மேத்தாய் வந்து நம்ம ஒரு தாக்கல் பண்ணுவார். ஓகே, ஸோ ஜெனரல் பட்ஜெட்டை யார் தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், கீழே கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம. லாஸ்ட் ரயில்வே பட்ஜெட்டை வந்து யார் தாக்கல் பண்ணுவாங்கன்னா சுரேஷ் பிரபு அப்படின்னு ஒரு தாக்கல் பண்ணுவாரு 2017. 2017 அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ ரயில்வேல வந்து மொத்தம் அப்படின்னா 16 கிராண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ 16 கிராண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸை பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு தனியார் கமிட்டி போட்டு செப்பரேட்டா அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான பட்ஜெட்டை வந்து விடுவிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜெனரல் பட்ஜெட்டோட அது வந்து இன்க்ளூடு ஆயிடுச்சு. ஓகே, இதான் வந்து கான்செப்ட். அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்ப்போம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா RDSO ரயில்வேக்கு கீழே வந்து ஒர்க் பண்ற ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைசரி பாடி அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே இருக்கிற டிசைனை வந்து மேம்படுத்துறது, புது டெக்னாலஜியை வந்து என்ன பண்றாங்க புகுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும். இது வந்து ஒன் டைப் ஆஃப் R&D டிபார்ட்மெண்ட் தான் ரயில்வேக்கு. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CSIR பிளஸ் CSIO இவங்களோட வந்து கொலாபரேட் பண்ணி புதிய வகையான UV C டைப்பான UV புரோகிராசிகளை பேஸ் பண்ண ஒரு கோவிட் தடுப்பு கம்பார்ட்மெண்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ கோவிட் தடுப்பு கம்பார்ட்மெண்ட் என்னென்ன இருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஏசி கோச்சா வந்து இருக்கக்கூடியது. இந்த பெட்டி வந்து எப்படின்னா ஆன்டி வைரலா வந்து என்ன பண்ணும், ஆக்ட் ஆகக்கூடியது. ஓகே, ஸோ இதான் வந்து RDSO ரயில்வேவுடைய ஒரு அட்வைசரி பாடி, ஒரு R&D டிபார்ட்மெண்ட் கூட. இது வந்து என்ன பண்ணுது, CSR அண்ட் CSIஓட சேர்ந்து கோவிட் வைரஸ்க்கு அப்புறம் நோய் கிருமிகளுக்கு எதிரான ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்டை என்ன பண்ணிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க. இதான் கான்செப்ட். இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா லக்னோல இருக்கு. ஓகே, லக்னோ எங்க இருக்கு, ஊபியில இருக்கும். ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வேல வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் இருக்கும்ல, 2 வீலர் அண்ட் 4 வீலர், அப்புறம் வந்து பெரிய பெரிய இந்த JCB இந்த மாதிரி பெரிய பெரிய ஹெவி லோட்ஸ் வெஹிக்கிள்ஸை வந்து கொண்டு போறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 18 டன்ஸை வந்து கேரி பண்ணக்கூடியது. அது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடியது. ஒரு வெஹிக்கிள் வெயிட் அதிகமாச்சுன்னா அதோடைய பிக்கப்பும் கம்மியாகும், ஸ்பீடு கம்மியாகும், எரிபொருளும் வந்து அதிகமாக செலவாகும். ஆனால் இது என்ன பண்ணும்னா 18 டன்ஸை வந்து 110 கிலோமீட்டர்
பெர் ஹார்ல வந்து கொண்டு போகக்கூடிய வல்லமை படைத்தது இந்த கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்தே பாரத். இப்ப இருக்கிற வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒரு கான்செப்ட். இந்த வந்தே செமி ஸ்பீடு, ஃபர்ஸ்ட் வந்து செமி ஸ்பீடு அண்டு வந்து பல வகையான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்டை கொண்ட ஒரு ட்ரெயின். ஓகே, இது வந்து எப்படி 2019க்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெயின் 18 அப்படின்னா வந்து வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க, 2019ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா வந்தே பாரத் அப்படின்னு சொல்லி பேரை வந்து மாத்துறாங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே என்னது உள்நாட்டு தொழில்நுட்பத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம், இந்த ட்ரெயினை வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ உள்நாட்டு தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வந்துட்டோம். டிசி வச்சுருமோ, ஆமாம், டெக்னாலஜி கொண்டு வந்துட்டோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் எங்க கொண்டு வருவாங்க அப்படின்னா டெல்லி, கான்பூர், அப்படியே வந்து இது பிரயாக்ராஜ், அப்புறம் வாரணாசி. இந்த வழித்தடத்துல தான் வந்து என்ன கொண்டு வருவாங்க, ஃபர்ஸ்ட் வாரணாசி, ஃபர்ஸ்ட் வந்தே பாரத்தை வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, அடுத்து வந்து வந்தே பாரத் 2.0 கொண்டு வந்துருவாங்க. அவங்க எங்க கொண்டு வராங்க அப்படின்னா 2022ல குஜராத்ல காந்தி நகர். ஓகே, காந்தி நகர்ல தான் வந்து 2.2 வந்து கொண்டு வராங்க. இதான் வந்து வந்தே பாரத்தை பத்தி. ஸோ நம்ம வந்து லேண்ட் சாலை போக்குவரத்தை பத்தி மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன கவர் பண்ண போறோம்னா வந்து மரைன் போர்ட் அண்டு ஏர்வேஸ், இதை தான் வந்து அடுத்து கவர் பண்ண போறோம். அது ரெண்டையும் ஒன்றா வந்து நம்ம அடுத்த வீடியோஸ் வந்து பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனல் இருங்க. இந்த டாபிக் ஃபுல்லாக என்ன பண்ணி நான் ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல சும்மா கீப் பாயிண்ட் மாதிரி எடுத்து வைங்க. மெயின்ஸுக்கு படிக்கும் போது டேட்டாஸ் பெரிய லெவலில் வந்து யூஸ் ஆகும். இப்போ இதுக்கே வந்து பிலிம்ஸ்க்கு எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கலாம், கூற்று அப்படின்னு கேட்டு வந்தே பாரத் 2019 முதல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு காரணம்னு போட்டு உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உற்பத்தி செய்ய காரணமாகனால் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். கூற்று காரணம் சரி, கூற்று சரி, காரணம் சரி, ஆனால் கூற்று காரணத்தை சரியாக விளக்கவில்லை, கூற்று தவறு காரணம் சரி, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் என்ன போடணும், ஆப்ஷன் பியை போடணும். கூற்று சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லி போடணும். இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கற வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சே இருங்க. நன்றி.